அனைவருக்கும் இனிய வணக்கம். புகழ் வாய்ந்த ராஜ்யமாக விளங்கியதுதான் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம். விக்ரமாதித்ய சக்கரவர்த்திக்கு பிறகு உஜ்ஜயினியை ஆட்சி புரிந்தவர் பேரரசர் போஜராஜன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ராஜ்யத்தை ஆள்வதை நினைத்து அவர் பெருமிதம் கொண்டார். அதே நேரத்தில் நேர்மை தவறாமல் தன் மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடத்தில் இருந்தது. அவர் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதற்கு காரணம் போஜராஜனுக்கு கிடைத்த சிம்மாசனம்தான். போஜராஜனுக்கு நவமணிகளால் இழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனம் ஒன்று கிடைத்தது. அந்த சிம்மாசனம் வழி வழியாக வந்ததல்ல, அது அவருக்கு கிடைத்த பொக்கிஷமான சிம்மாசனமாகும். அந்த சிம்மாசனம் எங்கே கிடைத்தது, எப்படி கிடைத்தது, பார்ப்போமா நாடகத்தை? அரசே வணக்கம். நாங்கள் உஜ்ஜயினி பட்டினத்தில் அருகே உள்ள கிராமங்களில் வசிப்பவர்கள். நம் நாட்டின் வனப்பகுதிகளிலிருந்து வனவிலங்குகள் எல்லாம் நம் நாட்டிற்குள் அடிக்கடி வந்து விடுகின்றனர். அதனால் எங்களுக்கு அச்சமாக உள்ளது. அரசே, தாங்கள் தான் இதற்கு தீர்வு காண வேண்டும். எம் குடிவாழ் மக்களே, அச்சம் விடுத்து அமைதியாக செல்லுங்கள். இதற்கு நானே தீர்வு காண்கின்றேன். மந்திரியாரே, தாங்களும் வீரர்களும் இன்று என்னோடு வேட்டையாட கானகம் வாருங்கள், செல்வோம். அவ்வாறே மன்னா. போஜராஜனும் மந்திரிகளும் வீரர்களும் உஜ்ஜயினி நகரத்தின் எல்லையில் உள்ள கானகம் சென்று கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுகின்றனர். அரசரும் வீரர்களும் கடுமையாக வேட்டையாடியதால் மிகவும் களைப்புற்றனர். பிறகு நாட்டிற்கு திரும்பும் வழியினில் மந்திரியாரே, வீரர்கள் அனைவரும் களைப்புற்று இருக்கின்றனர். சற்று நேரம் இவ்விடத்தில் ஓய்வெடுக்கலாமா? ஆம் அரசே, களைப்பாக மட்டுமல்ல, மிகவும் பசியோடும் இருப்பார்கள். ஏதாவது உணவு கிடைக்கிறதா என்று நான் சென்று பார்க்கிறேன். நீங்கள் கூறுவதும் சரிதான் மந்திரியாரே, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். மந்திரியார் அவர்கள் உணவு தேடி செல்கின்றார்கள். அப்பொழுது சோளக்கொலை காண்கிறார். அங்கே அதிக சோளங்கள் இருப்பதை கண்ட மந்திரியார் அரசரிடம், அரசே அரசே, அதோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சோளக்கொல்லை இருக்கிறது. அங்குள்ள சோளங்களை நம் வீரர்களுக்கு கொடுக்கலாமே, அவர்களின் பசி ஆறட்டும். சற்று பொறுங்கள் மந்திரியாரே, இந்த சோளக்கொல்லைக்கு உரியவரிடம் அனுமதி பெற்ற பிறகே சோளங்களை பறித்து உண்ணலாம். அரசே, அங்கே பாருங்கள், வீரன் ஒருவன் பரண்மேல் நின்று காவல் காக்கிறான். இது அவனுடைய சோளக்கொல்லையாகத்தான் இருக்க வேண்டும். நான் அவனிடம் சென்று கேட்கிறேன். செல்லுங்கள். அரசனையும் வீரர்களையும் அந்த வீரன் பார்க்கிறான். அவர்களை பார்த்து, ஐயா, அனைவரும் இங்கே வாருங்கள். தாங்களை காணும் பொழுது மிகவும் களைப்பாக உள்ளது போல் இருக்கிறீர்களே. இதோ இந்த சோளக்கொல்லை எமக்குரியது. அதை தாங்கள் அனைவரும் வயிறார உண்டு சற்று நேரம் இவ்விடத்திலேயே ஓய்வெடுக்கலாமே. வீரனே, உங்கள் கருணை உள்ளத்திற்கு மிகவும் நன்றி. அனைவரும் சோளங்களை உண்ணும் பொழுது பரன்மேலிருந்த வீரன் கீழே இறங்கி வந்து, யார் தாங்கள்? என்னுடைய அனுமதி இல்லாமல் சோளக்கொல்லையிலிருந்து சோளங்களை சாப்பிட யார் அனுமதி தந்தது? உடனே இவ்விடத்தை விட்டு அகலுங்கள் என்றான் அதிகாரத்தோடு. அரசே, இவன் தானே உண்ணுங்கள் என்றான். பின்பு ஏன் இவ்வாறு பிதற்றுகிறான்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் தான் தவறாக புரிந்து கொண்டோமோ? அந்த வீரன் அவர்களை பார்த்து கோபமாக கூறிவிட்டு மறுபடியும் பரன்மேலேறி நின்றான். பிறகு அரசனையும் வீரர்களையும் பார்த்து, அரசே, மந்திரியாரே, நீங்கள் அனைவரும் வயிறார உண்டு விட்டீர்களா? போதுமா? இன்னும் வேண்டுமானால் பசியாரி ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று மிகவும் கனிவாக பேசினான் அந்த வீரன். அரசருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. மந்திரியாரே, என்னதான் ஆயிற்றுவனுக்கு? அரசே, தாங்கள் நன்றாக கவனித்தீர்களா? இவன் பரண்மேல் நிற்கும் பொழுது மிகவும் கனிவாக பேசினான். பரனை விட்டு கீழே இறங்கியதும் சுயநலம் கொண்டவனாக பேசுகிறான். ஆம் மந்திரியாரே, நானும் கவனித்தேன். என்னவாக இருக்கும்? சரி, நானே அவ்விடத்தில் உள்ள பரன் மேலேறி நின்று பரிசோதிக்கிறேன்.
போஜராஜன் பரன் மேலேறி நிற்கும் பொழுது ஒரு வித மன அமைதியும் தெளிவான நற்சிந்தனையும் அவருக்கு தோன்றுகிறது. பரனை விட்டு கீழே இறங்கியதும் இயல்பான குணத்தை உணர்கிறார் அரசர். மந்திரியாரே, அந்த பரன் மேல் ஏறி நிற்கும் பொழுது உயர்வான எண்ணங்களும் நற்சிந்தனைகளும் தோன்றுகிறது. அந்த பரனை விட்டு கீழே இறங்கியதும் என்னுடைய இயல்பான குணத்தை உணர்ந்தேன். அந்த பரன் மேல்தான் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இல்லை அரசே, இப்பரனுக்கடியில் பூமியில் தான் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த சோழ கொள்ளையை வீரனிடமிருந்து வாங்கிக் கொண்டு பூமிக்கடியில் என்ன உள்ளது என்று பார்க்கலாம். அப்படியா சொல்கிறீர்கள்? சரி, அவ்வாறே செய்யலாம். போஜராஜன் அதிக அளவு பொன்னையும் ரத்தினங்களையும் வீரனுக்கு கொடுத்து அந்த நிலத்தை வாங்கினார். பிறகு தன்னுடைய பணியாட்களை அழைத்து பரனுக்கு அடியில் உள்ள இடத்தை தோண்டச் சொன்னார். அவ்வாறு தோண்டும் பொழுது பரனுக்கு அடியில் நவமணிகளால் இழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிம்மாசனம் ஒன்று வெளிப்பட்டது. அந்த சிம்மாசனத்தை இதற்கு முன்னால் யாரும் பார்த்ததே இல்லை. ஏனென்றால் அந்த சிம்மாசனத்தில் 32 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமை என 32 பதுமைகள் மிகவும் அழகாக இருந்தன. அவ்வளவு பொலிவாக ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை கண்ட வீரர்கள் அரசரிடம், அரசே அரசே, இதோ பாருங்கள், அருமையான சிம்மாசனம் பூமிக்கடியிலிருந்து கிடைத்தது. ஆஹா, எவ்வளவு அழகான சிம்மாசனம்! மந்திரியாரே, தங்களின் கூற்றுண்மைதான். அந்த பரன் மேல் ஒன்றுமில்லை. அந்த பரனுக்கு அடியில் இருந்த இந்த சிம்மாசனமே நற்சிந்தனைக்கும் மன அமைதிக்கும் காரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த ஆட்சி புரிய எனக்கு ஆவலாக உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் தங்களின் ஆலோசனை தான். நான் ஒன்றும் காரணமல்ல. என்னுடைய ஆலோசனையை ஏற்று தாங்கள் செவி மறுத்ததுதான் காரணம் அரசே. இத்தகைய நற்குணம் படித்த தாங்களே இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய தகுதியுடையவர். போஜராஜன் அந்த சிம்மாசனத்தை கண்டு ஆனந்தம் கொண்டார். பிறகு அந்த சிம்மாசனத்திற்காகவே 1000 கல் மண்டபம் கட்டி அனைத்து ராஜ்யத்தில் உள்ள அரசருக்கும் அமைச்சருக்கும் பொதுமக்களுக்கும் அழைப்பு வீட்டுகிறார். சிம்மாசனம் பல ஆண்டு காலம் பூமிக்கு அடியில் இருந்ததால் நல்லதொரு நாளில் சிம்மாசனத்திற்கு பூஜைகள் செய்து யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் கூறி அமரப்போகும் வேளையை படிக்கட்டில் உள்ள 32 பதுமைகளும் போஜராஜனை பார்த்து ஒரே நேரத்தில் கலகலவென சிரித்தன. இதை பார்த்த அரசர் திகைத்து போனார். போஜராஜன் அந்த பதுமைகளை பார்த்து, பதுமைகளே, எம்மை பார்த்து ஏன் நகைக்கிறீர்கள்? அதற்கு என்ன காரணம்? போஜராஜனை பார்த்து முதல் படியில் உள்ள பதுமை பேச ஆரம்பித்தது. போஜராஜனே, இந்த சிம்மாசனம் யாருடையதென்று உமக்கு தெரியுமா? 56 தேசத்திற்கும் சக்கரவர்த்தி, வீரம், விவேகம், தெய்வீகம், கருணை உள்ளம், மன உறுதி கொண்ட உஜ்ஜயினி மாகாளி பட்டினத்தின் பேரரசர் விக்ரமாதித்யன் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனமாகும். அவர் அமர்ந்த இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர உமக்கு தகுதி இருக்கிறதா? சுகேசி பதுமை கூறியதை கேட்ட போஜராஜன் திடுக்கிட்டு போனார். பதுமையே, ஏன் இல்லை? நீ சொன்ன அனைத்து நற்குணங்களும் என்னிடம் உள்ளது. யாரொருவர் என்னிடம் எதை கேட்டாலும் அனைத்தையும் முழு மனதோடு தரும் குணமும் என்னிடம் உள்ளது. இன்னும் கேள், என் பெருமையினை கூறுகின்றேன். அரசனே, உன்னுடைய சுய பெருமையை பற்றி நீயே புகழ்ந்து கூறுகிறாய். இப்படி உன்னை பற்றி நீயே தற்பெருமை கூறினால் எப்படி இந்த சிம்மாசனத்தில் நீ அமர முடியும்? எமது சக்கரவர்த்தியின் பெருமையினை ஈழேழு உலகமும் பெருமையாக புகழ்ந்து பேசுகிறது. ஆனால் அவர் ஒரு நாளும் அவரை பற்றி புகழ்ந்து பேசியதே இல்லை. அவருடைய குணம் உன்னிடத்தில் சிறிதும் இல்லையே. பதுமையே, நான் என்னை பற்றி தற்பெருமையாக பேசியிருக்க கூடாதுதான். சரி, இந்த சிம்மாசனத்துக்குரிய தங்களின் சக்கரவர்த்தியை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா?
இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்று நினைத்தால் அவசியம் எங்கள் மாமன்னர் விக்ரமாதித்யனை பற்றி தெரிந்து கொள்ளதான் வேண்டும். என் மன்னரை பற்றி கூறுகிறேன், கேட்பாயாக? பதுமையே, தங்களின் அரசரை பற்றி கேட்க நான் ஆவலாக உள்ளேன். கூறுங்கள். பெருமை மிக்க எங்கள் மாமன்னர் விக்ரமாதித்யனின் பூர்வீக கதையை கூறுகிறேன், கேளுங்கள். உஜ்ஜயினி மகாகாளியின் அருளை முழுமையாக பெற்ற தானியம் அரசர் கன்னியாபுரம் என்ற நாட்டை பத்ருஹர் என்ற ராஜா சிறப்பாக ஆண்டு வந்தார். அவருக்கு 2 தம்பியர்கள். ஒருவரின் பேர் விக்ரமாதித்யன் மகாராஜா, மற்றொருவர் பட்டி. பத்ருஹரி சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தாலும் அவரின் மனதில் ஏதோ ஒரு கவலை ஆட்கொண்டது. அண்ணா, தாங்கள் ஏன் கவலையாக உள்ளீர்கள்? தங்களின் கவலைக்கு காரணம் என்ன? கூறுங்கள் அண்ணா. தம்பி, எனக்கோ வயதாகி விட்டது. இனி நம் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்வேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இல்லை. நான் கானகம் சென்று தவ வாழ்வை மேற்கொள்ளப் போகிறேன். ஆதலால் நம் நாட்டை நீயே ஆட்சி புரிய வேண்டும் தம்பி. ஏன் அண்ணா இத்தகைய முடிவு எடுத்துள்ளீர்கள்? தாங்களே அரியணை அலங்கரிக்க வேண்டும், இதுவே எங்களின் விருப்பம். இல்லை விக்ரமா, என்னால் இனி ஆட்சி பொறுப்பை சிறப்பாக செய்ய இயலாது. நீயே ஆட்சியை திறம்பட நடத்த வல்லவன். பட்டி, அண்ணா, நீ விக்ரமனுக்கு உறுதுணையாக இருந்து நாட்டை விரிவுபடுத்தி மக்களை சுகபோகமாக வாழ வையுங்கள். அவ்வாறே அண்ணா. பத்ருஹரி தங்கள் எண்ணம் இதுவேயானால் அவ்வாறே செயல்படுகிறேன் அண்ணா. பத்ருஹரி தன் தம்பியான விக்ரமாதித்யனுக்கு நல்லதொரு நாளில் கன்னியாபுரி ராஜ்யத்திற்கு மன்னர் என்று மணிமுடி சூட்டி விக்ரமாதித்யனை நாட்டின் மன்னர் என்று அறிவித்துவிட்டு வனத்திற்கு சென்று கடுதவம் செய்தார் பத்ருஹரி. தம்பி, நாம் நம் நாட்டை மேலும் விரிவுபடுத்தி மக்கள் அனைவரையும் சுகபோகமாக வாழ வைக்க மிகப்பெரிய நகரத்தை உருவாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு நீனும் வழிகாட்ட வேண்டும். ஆமண்ணா, இதற்கான அண்ணா தங்களின் எண்ணத்தை சிறப்பாக செயலாற்ற நான் உள்ளேன். கவலை கொள்ளற்க. சிறந்த நகரம் அமைக்க எவ்விடம் சிறந்தது என்று நான் கண்டு வருகிறேன். சரி, சென்று வா. அமைச்சர் பட்டி கன்னியாபூரிலிருந்து வஸ்னகிரிக்கு சென்றார். அங்கே இருபுறமும் குணவகி என்ற 6 பெருக்கெடுத்து செல்ல இயற்கையில் கொஞ்சம் இடமாக இருந்தது. விக்ரமாதித்யன் எதிர்பார்த்தது போல் இருந்தது. ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்க்கும் பொழுது அவ்விடத்தின் நடுவே பெரிய ஆலமரமும் அதன் அருகே பெரிய குளமும் இருந்தது. அவற்றிற்கு எதிரே காளியம்மன் கோயில் ஒன்று இருந்தது. ஆஹா, இந்த இடமே அண்ணன் நகரத்தை மேலும் விரிவுபடுத்தி ஆட்சி செய்ய உகந்த இடமாகும். நாம் முதலில் கோவிலுக்குள் சென்று அன்னையை வணங்குவோம். என்ன இது? ஏதோ கல்வெட்டு போல் தெரிகிறதே. இதில் என்ன எழுதி உள்ளது? சரி, உடனே அண்ணனிடம் தெரிவிப்போம். பட்டி தான் கண்ட காட்சிகள் அனைத்தையும் விக்ரமாதித்யனுக்கு கூறினார். அவ்விடத்தை காணும் ஆவலில் பட்டையுடன் உடனே புறப்பட்டார் விக்ரமாதித்யன். ஆஹா, அருமையான இடம் தம்பி. எழில் கொஞ்சம் அமைதியான இவ்விடமே நம் ராஜ்யத்தை விரிவுபடுத்த உகந்த இடமாகும். வா, முதலில் நீ கூறியது போல் காளி கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்ட பின்னர் கல்வெட்டில் என்ன எழுதியுள்ளது என்று பார்க்கலாம். அவ்வாறே அண்ணா. வாருங்கள் அண்ணா, கல்வெட்டில் உள்ள வாசகங்களை படியுங்கள். ஆம், ஒரு அரசனால் மட்டுமே இந்த வாசகத்தை படிக்க முடியும். அந்த அரசர் கோயிலுக்கு எதிரே உள்ள குளத்தில் நீராடி ஆலமரத்தில் கட்டியிருக்கிற 7 உரிகளை ஒரே வீச்சில் வெட்டி உரிகள் நிலத்தில் விழுவதற்கு முன் குளத்தில் உள்ள
வேலின் மேல் எவன் ஒருவன் பாய்கிறானோ அவனே 56 தேசத்திற்கும் அரசனாவான். ஈரேழு உலகம் பாராட்டும்படி நல்லாட்சி புரியும் வேந்தனாவான். ஆஹா தம்பி, இதை நானே செய்து முடிக்கிறேன். ஆமண்ணா, தங்களே இச்செயலை திறம்பட செய்ய வல்லவர். பெரிய ஆலமரத்தில் உள்ள 7 ஊர்களை ஊன்று பார்த்தார் விக்ரமாதித்ய மகாராஜா. தம்பி, 7 உரிகள் அனைத்தும் சக்கரவட்டமாக தனித்தனியாக உள்ளது. இதை எப்படி ஒரே வீச்சில் வெட்ட முடியும்? அண்ணா, தங்களால் நிச்சயம் இந்த 7 உரிகளையும் வெட்ட முடியும். அதற்கு நீங்களும் ஆலோசனை செய்யுங்கள். நானும் ஆலோசனை செய்கிறேன். தம்பி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது, கூறட்டுமா? கூறுங்கள் அண்ணா. ஆலமரத்தில் கட்டியிருக்கிற 7 உரிகளை ஒன்றாக பிடித்து என் வாளினால் ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்த முடியும் என்று நினைக்கிறேன். என் கூற்று சரிதானே பட்டி? முற்றிலும் சரியே அண்ணா. நான் நினைத்தேன், நீங்கள் கூறிவிட்டீர்கள். முயற்சி செய்து பாருங்கள். விக்ரமாதித்யன் மகாகாளியை நினைத்து தன்னம்பிக்கையோடு ஆலமரத்தில் கட்டியிருந்த 7 உரிகளையும் ஒன்றாக வளைத்து தன்னுடைய வாளினால் ஒரே வீச்சில் வெட்டி நிலத்தில் உரிகள் வீழ்வதற்கு முன் அதிவேகமாக குளத்தில் உள்ள வேலின் மேல் பாயப்போகும் வேலை மகாகாளி பிரசன்னமானாள். விக்ரமாதித்யா, உன்னுடைய பக்தியையும் வீரத்தையும் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ 56 தேசத்திற்கும் அரசனாவாய். உன் விருப்பத்தின்படியே இங்கு மாபெரும் நகரம் அமைத்து மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து பார்ப்போற்று வாழ்வாயாக. அது மட்டுமல்ல, நீ அமரும் சிம்மாசனம் சுயநலம் கொண்ட எவராலும் அதில் ஏறி அமர முடியாது. உன்போல் நற்குணமும் நற்சிந்தனையும் பக்தியும் வீரமும் கருணையும் கொண்டவர்களால் தான் உன்னுடைய சிம்மாசனத்தில் ஏறி அமர தகுதியுடையவர். இது போன்ற சிம்மாசனம் வேறு உலகத்திலும் இல்லை. இது நீ அமரும் அரிய சிம்மாசனமாகும். இச்சிம்மாசனத்தில் அமர்ந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிவாயாக. தாயே, என் மனதில் உள்ளதை தாங்கள் கேட்காமலேயே தந்துவிட்டீர்கள். உங்களின் கருணை உள்ளத்திற்கு மிகவும் நன்றி. தங்களின் கூற்றுப்படியே நானும் என் தம்பியும் மக்களுக்கு நல்லாட்சி புரிந்து அவர்களை சுகபோகமாக வாழ வைப்போம். அது மட்டுமல்ல, இந்நகரத்திற்கு தங்களின் பெயரால் உஜ்ஜயினி மாகாளி பட்டினம் என்றே அழைக்கப்படும். உன் எண்ணத்தின்படியே ஆகட்டும். விக்ரமா, என் கோவிலுக்கு சற்று தொலைவில் நடந்து செல். அங்கே இந்நகரை சிறப்புடன் அமைக்க பொன்னும் நிறைய பொருளும் உள்ளது. அதை நீ தோண்டி எடுத்து சுபிக்ஷமாக மாபெரும் நகரை அமைத்துக்கொள். இந்நகரத்திற்கு நீ வந்து விட்டாய் என்றால் நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். மகிழ்ச்சி தாயே. தம்பி, காளி தேவியின் அருளால் இந்த வனப்பகுதியை வளமான நகரமாக மாற்றி மக்களுக்கு நல்லாட்சி புரிய வேண்டும். ஆமண்ணா, இதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்கிறேன். விக்ரமாதித்ய மகாராஜாவும் பட்டியும் வளமான தேசமாக மாற்றினார்கள். காளி கோவிலை புதுப்பித்து நித்திய பூஜைகள் செய்தார்கள். கன்னியாகுமரியில் உள்ள மக்கள் அனைவரும் உஜ்ஜயினி மாகாளி பட்டினத்திற்கு ஆனந்தமாக வந்தார்கள். உலகத்தில் உள்ள 56 தேசங்களுக்கும் சென்று அங்குள்ள அரசர்களை எல்லாம் வென்று 56 தேசத்திற்கும் மாபெரும் சக்கரவர்த்தியானார் விக்ரமாதித்ய மகாராஜா. உலகம் போற்றும் உத்தமரின் கதையை உங்களால் கேட்க முடிந்தது.
அவரை போல் ஆட்சி செய்ய வல்லவர் இப்புவியில் எவரும் இல்லை. இந்த சிம்மாசனத்தில் அமரும் தகுதியும் எமக்கில்லை. போஜராஜனே, என் மன்னரின் வீர தீர செயல்களை பொறுமையாக கேட்ட நீங்கள் அவர் குணம் போல் தங்களுக்கும் சிறிது உள்ளது. ஆதலால் நீரே என் மன்னர் விக்ரமாதித்யன் அமர்ந்த சிம்மாசனத்தில் அமர தகுதி உடையவர். அமருங்கள். எமக்கு அமர தகுதி உண்டா? ஆம், தாங்களுக்கும் தகுதி உள்ளது. அமருங்கள். விக்ரமாதித்யன் பதுமை கூறியதை கேட்டு ஆனந்தம் கொண்டான். பலர் சூழ அந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து பெருமிதம் கொண்டான். அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு அளவே இல்லை. விக்ரமாதித்யனை போல் போஜராஜன் நல்லாட்சி புரிந்து உஜ்ஜயினி மாகாளி பட்டினத்தை சிறப்பாக ஆட்சி புரிந்தார். இந்த ஆண்டு போஜராஜனுக்கு கிடைத்த சிம்மாசனம், அடுத்த ஆண்டு விக்ரமாதித்யனும் வேதாளமும் காண தவறாதீர்கள். தொடரும். What an insightful performance. It serves as a reminder that true leadership is rooted in health and harmony, which benefits not only individuals but also our entire community.